ரவிகாஷ் 140 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் தம் பிரியாணி வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீயா? வண்டி எடுக்கடா. இன்னைக்கு நேரமே போகல, சும்மா இருந்து மொபைல் நோண்டிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் எந்திரிச்சு ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி நம்மள போமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். நான் உடனே சஞ்சய் கால் பண்ணல, வண்டி எடுத்துட்டு வர சொல்லி போன்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஃப்ரெண்டும் ஃபாஸ்டா அவனுக்கு கால் பண்ணி ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீயாமல வாழன்னு சொன்ன உடனே ஃபாஸ்டா வண்டி எடுத்துட்டு வந்துட்டான். என் ஃப்ரெண்டு கிட்ட பிரியாணி கடை எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டா தெங்குமுதூர் ஊர்ல தான் இருக்குன்னு சொல்லி சொன்னா தெங்குமுதூர் ஊரே கொஞ்ச நேரம் மட்டும் சுத்த விட்டுட்டான். கடைசியாட்டு கடையை கண்டுபிடிச்சு வந்துட்டோம். கடைக்கு நேம் வேற ஆர் ரெஸ்டாரண்ட் சொல்லி போட்டுருந்துச்சு. நான் அந்த ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீ தானே அப்படி சொல்லி கேட்டா அந்த அதை அன்னைக்கே முடிஞ்சு தம்பி அப்படி சொல்லி சொன்னான். நம்ம ஃப்ரெண்ட் மெசேஜ் எடுத்து டேட்டை பார்த்துட்டு அட ஆமால அப்படி சொல்லிட்டு இருந்தான். எல்லா கேங்லயும் கண்டிப்பா ஒருத்தன் இப்படி இருப்பா மக்களே, அவனை மறக்காம டேக் பண்ணி விடுங்க. பிரியாணி ஆஃபர்லாம் முடிஞ்சு போச்சு. நாங்க 2 பிரியாணி வாங்கிட்டு ஃபாஸ்டாட்டு கிளம்பிட்டோம். பிரியாணியை வாங்கிட்டு ஃபாஸ்டாட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வாழையில விரிச்சு பிரியாணி கூடவே கத்தரிக்காய் தொக்கு தயிர் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. பிரியாணி தட்டும் போது பாக்கிறதுக்கே சூப்பராட்டு இருந்துச்சு. பிரியாணி கூடவே 2 பெரிய பீஸ்லாம் வேற வச்சிருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்டு ஃபாஸ்டா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் அந்த பீஸை பிச்சு பிரியாணியோட சேர்த்து